ஹாய் எல்லாருக்குமே இனிய இரவு வணக்கம். வணக்கம். நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் வீடியோ போட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு சில பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ணா நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு சொல்லி. ப்ராங்க் கிடையாது, உண்மையாகவே வீடியோ போட எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நேற்று சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் ரீசன். எனக்கு வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல 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 கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்ச நாள் ஆகும், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் போகும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போச்சு. இப்போ போட மாட்டோம்னு சொன்னோன்னே யூடியூப்காரனுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் நாங்கள் உண்மையாக ப்ராங்க் பண்ணவே கிடையாது, உண்மையாகவே தான் சொன்னோம். ஏன்னா வீடியோ போட்டு ரீச் ஆகவே இல்லை. இவருக்கும் ஃபுல்லி ஒர்க்கு. காலையில் போனாருன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டும் சில டைம் ஒர்க் இருக்கும் இவருக்கு. நைட்டும் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வருவார். அப்படி இருந்த டைமில் எனக்கும் இந்த ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வாமிட்டிங் அது இது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுலேயுமே நாங்கள் 2 பேரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு தான் இருக்கோம். பட் போட்டுமே ரீச் ஆகலையே அப்படி சொல்லி தான் கொஞ்சம் கஷ்டம். பின்ன இல்லை ஆனால் நேற்று நல்ல நல்ல கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு பின்ன வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். பட் உங்களோட பேச்சு, நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட் ஓப்பன் பண்ணி கூடப்பா நான் நேற்று பார்க்கல. மனசுக்கு ஒரு அப்படி சில விஷயம் இருந்திருந்தாலும் சில கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது போச்சு, என் தம்பி தங்கச்சி என்ன ஆச்சு, என் செல்ல தம்பி செல்ல தங்கச்சி அப்படிலாம் இது போட்டிருந்தது நானும் பார்த்தேன். ரிப்ளை பண்ண தோணல. ஏன்னா அது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எங்களுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்களும் இருக்கீங்க. அது எல்லாமே ஒரு உரிமையோடு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்காகவே வீடியோ போடணும்னு நாங்கள் நினச்சோம். இதுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். எங்களால் முடிஞ்சது மட்டும் இல்லை. எல்லாரும் நினைப்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டாக போடுறதுக்கான சரியான இது வரும்போது அந்த மாதிரி போடும். இப்போது நாங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்குறீங்களே, போடுற வீடியோஸில் எங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன குட்டி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ரொம்ப பெருசாக இது இது இந்த கண்டென்ட்டை வச்சு தான் பேஸ் பண்ணி அப்படி நாங்கள் போடல. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்க சில விஷயங்களை ஃபன்னாக நாங்கள் பார்க்குற விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி பற்றி போட்டிருப்பேன். மேரேஜுக்கு பின்ன இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் கூட நாங்கள் 2 வீடியோ கண்டினியூ பண்ணதுக்கு பின்ன கூட நாங்களே யோசித்தோம், நம்மளோட கஷ்டத்தை இந்த மீடியாவில் சொல்லி உங்களையும் பார்க்குறவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம சேனலை பொறுத்தளவு ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாகவே போகணும் அப்படி சொல்லி தான் அது அந்த அந்த இன்னும் பேலன்ஸ் இருக்க வீடியோ கூட நாங்கள் போடவே இல்லை. எங்களை பொறுத்தளவு நாங்கள் இப்போ தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பெருசாக எடிட்டிங் பண்ண தெரியும்னா பண்ண தெரியாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் நீங்கள் இத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இனிமேல் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இல்லையா, அண்ணாவோட மேரேஜ் என்னைக்கு, அண்ணாக்கு பார்த்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அண்ணாக்கே என்ன மேரேஜ் ஆகுன்னு கேட்டிருந்தீங்கல்ல. இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சாரி, மச்சானுக்கு, இவருக்கு அண்ணா, எனக்கு மச்சான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு மச்சான். ஆனால் அது கூட அன்னைக்கு நாங்கள் வீடியோ உண்மையாக சொல்லுங்கள், அது அன்னைக்கே ஆயிடுச்சு. ஆனால் அது கூட இது வரைக்கும் வீடியோவில் போடாததுக்கு காரணம் அதனால தான். வீடியோ எடுத்தோம், கொஞ்சம் கிளிப்பு நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அண்ணாக்கு மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு டெலிவரி டேட் கேட்டிருந்தீங்கல்ல, டெலிவரி டேட் சொல்லிட்டாங்க. அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சீக்கிரமாகவே நம்மளோட குட்டி பாப்பாவும் இல்லை குட்டி லட்டு சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே வீடியோவில் காமிக்கிறோம் சீக்கிரமாகவே. 2 குட் நியூஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் நேற்றுக்கு அந்த கமெண்ட் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அண்ணன், தங்கை, தங்கச்சி எல்லாருமே அப்படிதான் போட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பேசுனது. ஸோ திரும்ப திரும்ப பார்த்தாலே ஆனாலும் அவ்வளோ உரிமையாக சொன்ன எல்லாருக்குமே தேங்க்ஸ்.
அதையும் தாண்டி உங்கள் ஒரு மனசில் சென்டிமெண்ட்டாக உங்கள் இருந்துச்சு. மனசுலையும் எங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குன்னு சொல்லும்போது ஹாப்பி. அந்த கமெண்ட் படிக்கும்போது கொஞ்சம் அழுக வர மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. திருப்பியும் சொல்கிறேன்,